ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சண்டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சண்டேனாலே என்ன நான்வெஜ் தான் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அன்றைக்கி எங்கள் மாமியார் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி தான் ஸ்பெஷல். ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயா தண்ணியில் குளித்தா நல்லா இருக்குமேன்ட்டு ஸ்விம்மிங் பூல் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சாப்பிட்டுட்டு ஒரு மதியம் வெயிலுக்கு முன்னாடி போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி, எக், சிக்கன் அண்ட் காடை 65, ஆனியன் ரைத்தா தான். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மதியம் டைம் ஒரு 2:30 இருக்கும். ஸோ வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி கோட்டக்குப்பம் நியர் வந்து ஆரோவில் போகிற ரோட்டில். இது இந்த ஃபார்ம் ஹவுஸ் பேர் பார்த்திங்கன்னா பிரின்ஸ் பார்க்கு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாகவே இருக்கும். மரம், செடி, கொடி அண்டு க்ரீனரியாகவே இருக்கும் நல்லா. ஸோ என் தம்பி வந்து வீடியோ கால் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவன் ஊரில் இருக்கான், பாவம் அவன்கிட்ட வெறுப்பேற்றிட்டு இருந்தோம். பாரு நாங்கள் ஸ்விம்மிங் ஃபுல்லாக வந்திருக்கோன்ட்டு. என் தம்பி இங்கே இருக்கிறப்ப அவன் இல்லாத நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். ஸோ இப்போ அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஸோ அவன் சொல்லிட்டு இருந்தான், பரவாயில்ல நான் வரப்போ போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே கேட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் அழகாக என்ட்ரன்ஸ்லேயே இருந்தார். அப்படியே உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ், டக்ஸு, பான்கோழி, ஆட்ஸ்ட்ரிச்சு, லவ் பேர்ட்ஸு, பீஜியன்ட்டு நிறையாவே இருந்துச்சு. ஸோ இந்த ஆஷ் கலர் வித் பிளாக் இருக்கிற அந்த டக் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொண்டெல்லாம் வச்சுட்டு இருந்துச்சு. அதுமாதிரி ஒரு புறாவும் அழகாக கொண்டை வச்சுட்டு இருந்துச்சு. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறதுக்கு. இந்த பிளேஸை பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்லை, நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு, அதே மாதிரி கெஸ்ட்லாம் வந்து தங்குறதுக்கு வந்து காட்டேஜ், ஹட் ஹவுஸு, பேச்சுலர் வந்து தங்குறதுக்கும் கெஸ்ட் ஹவுஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வந்து பார்ட்டி ஹாலும் இருக்குது, ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டும் இருக்குது, ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட்டு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது இது உள்ள. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாண்டிச்சேரி நீங்கள் யாராவது வந்து விசிட் பண்ணி ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸ்லாம் வந்து தங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பிளேஸில் எல்லாமே இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம ஒரு அவுட்டிங் போன மாதிரியாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக கெஸ்ட்டு முன்னாடிலாம் என்ன சொன்னாங்கன்னா கெஸ்ட்டு வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து ஃப்ரீ தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கன்ஃபார்மாக அது தெரியல. 1 ஹவர்னா 1 ஹவர் வரைக்கும் நமக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து விளையாட விட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு 6 மணிக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா எல்லாருமே வெளியில் அனுப்பிடுவாங்க. ஸோ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த பிளேஸ் எல்லாம் எதுவுமே கவர் பண்ணல. ஒரு 7 to 10 acres இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸு. ஸோ வந்து ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரே ஆர்வம் ஆகிடுச்சு. ஸோ நேராக வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் குளிக்க போயிட்டோம். ஸோ அதை விட இந்த பசங்க தான் ஸ்விம்மிங்கை பார்த்த உடனே கடகடன்னு ஒரே ஆர்வமாக ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என் பையனும் சரி, என் தம்பி பையனும் அந்த குட்டீஸ் தான் மேய்க்கவே முடியல. அந்த பசங்களுக்காகவே நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தோம். ஸோ நல்லா ஒரு ஆட்டம் ஆடினாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா 2 பார்ஷலாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று லேடிஸ் அண்ட் கிட்ஸ்க்கு வந்து தனித்தனியாக இருக்கும். அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து 3 to 7 feet நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வந்து ஆழம் ஜென்ட்ஸ் குளிக்கிற இடத்துல. ஸோ நம்மளும் போய் குளிக்கலாம், பட் வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் குளிக்கணும். ஸோ இங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்விம்மிங் குளிச்சுட்டு நம்ம வந்து அங்கேயே போட்டிருக்காங்க போர்டில் என்னென்ன வேணும் அப்படின்ட்டு, என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது சாப்பிட்றதுக்குன்ட்டு. ஸோ நம்ம என்ன வேணுமோ நம்ம அவங்களுக்கு ஆர்டர் பண்ணால் நமக்கு குளிக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ பசங்களுக்கெல்லாம் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு ஸோ நாங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். ஸோ அந்த பசங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க தண்ணியில் இறங்கிறதுக்கு. ஸோ என்னோடய தங்கச்சி நல்லாவே ஸ்விம்மிங் பண்ணுவாள். நான் சின்ன வயசுலேருந்து நான் தண்ணினாலே எனக்கும் தண்ணிக்கும் ஆகவே ஆகாது. பிகாஸ் இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. முன்னாடிலாம் எங்கள் அத்தை தான் எங்களை ஸ்விம்மிங் பூல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ நாங்கள் வந்து கடலுக்கும் போவோம். அடிக்கடி இந்த சம்மர் லீவ்லாம் விட்டால் போதும் எங்கள் அத்தை ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாங்கன்னா அப்பயும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஸ்விம்மிங் பூல் அப்புறம் கடலுக்கெலாம் போவோம். அப்போ போகிறப்ப அந்த ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த டைமில் என் அண்ணனும் தம்பியும் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, பட் அவங்களாம் ஓரளவுக்கு பண்ணுவாங்க. என்னை இட்டு போயிட்டு தண்ணியில் போட்டு முக்குன்னு முக்கி எடுத்துருவாங்க. அதனாலே எனக்கு அந்த ஸ்விம்மிங்கு கடல்லாம் பார்த்தாலே ஒரே பயம், போவே மாட்டேன். மனசாட்சி எல்லாமே என்னை வந்து தண்ணியில் அமுத்தி எடுத்துருவாங்க. மூக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறிக்கும், புறை ஏறிக்கும். அவங்க விளையாட்டாக தான் பண்ணுறது, பட் வந்து அது நான் அந்தளவுக்கு துடிப்பேன். ஆனால் வந்து அது அந்த வயசு அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அதனாலே எனக்கு வந்து ஸ்விம்மிங்கு, கடல் இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும், போகவும் மாட்டேன். இப்போ கொஞ்சம் பெருசானதுனால இந்த வெயில் சம்மர் இருக்கிறதுனால ஸோ அதனால் வந்து தண்ணியில் குளிக்க ஒரு ஆர்வம் இருக்குது. அண்ணன் தம்பிலாம் இருந்தாங்கன்னா இப்போல்லாம் இருந்தாங்கன்னா சேம் அதே தான் பண்ணுவாங்க, பட் அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ அதனாலேயே எனக்கும் ஸ்விம்மிங் பூலுக்கும் கொஞ்சம் கண்டம். நான் அந்தளவுக்கு ஸ்விம்மிங் வந்து பண்ணவே மாட்டேன், நான் கற்றுக்கவும் இல்லை. அப்புறம் என் தங்கச்சி, அண்ணன், தம்பி 3 பேருமே நல்லாவே ஸ்விம் பண்ணுவாங்க.
இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் போனதுக்கே வந்து என் தங்கச்சி தான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டா. நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஸோ 2 வாரமாக கூப்பிட்டுட்டே இருந்தால் வரலன்னிட்டேன். ஸோ அதுவே அவள் கோச்சிக்கிட்டா. சரி போவோம். பசங்களும் வந்து என் பையன்கிட்ட சொன்னதுலேருந்து ஒரே ஆர்வமாக ஆகிட்டேன். மம்மி போகலாம் போகலாம் சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ எனக்கு விருப்பமே இல்லை. நீங்கள்லாம் தண்ணியில் இறங்குங்க, நான் சும்மா வேணா வரேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் எனக்கும் கொஞ்சம் எல்லாம் விளையாடுறத பார்த்தோன்னே எனக்கும் ஆசையாயிடுச்சு. ஸோ நானும் பொறுமையாக இறங்கி உள்ளே போயிட்டேன். ஸ்விம்லாம் பண்ண தெரியாது. சும்மா கையை மட்டும் நீச்சல் அடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் ட்ரை பண்ணணும், நம்ம ஸ்விம் பண்ண கற்றுக்கணுன்னு ஆசைலாம் இருக்குது. இவங்க சின்ன வயசுலேயே என் அண்ணன் தம்பி இந்தமாரி சம்பவம் பண்ணதால் எனக்கு அதளவுக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ என் பையனுக்கு அந்த ரவுண்டு ப்ளூ கலரில் இருக்குது, அது பேர் எனக்கு தெரில. ஸோ அது உள்ளே உட்கார வைக்க சொல்லியிருந்தான். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்க விளையாடுறது. நாங்களே ஒரு பையன் விளையாடிட்டு இருந்தான். அவங்ககிட்ட கடன் கேட்டு அதை வாங்கி விளையாடிட்டு இருந்தோம். என் பையன் அது உள்ளே உட்கார வைமான்னு சொன்னால் சலுக்குன்னு உள்ளே போயிட்டான். ஸோ அது தண்ணிலாம் குடிச்சு கொஞ்சம் மூச்சு தண்ணி அடிச்சு. ஸோ அதை தான் வச்சு தட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஆகிட்டான். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் வரதுக்கு எனக்கு லாஸ்ட்டாக நான் இப்போ வந்தேன்னா என் பையன் வயிற்றில் இருக்கிறப்ப தான் நான் கடைசியாக வந்தேன். ஸோ இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ என்னன்னா கடைசியாக வந்து எனக்கு டெலிவரிக்கு ஒரு 3 டேஸ் இருக்கிறப்ப ஸோ வந்து நான் ஸ்விம்மிங் பூல் வந்திருந்தேன். நானும் ஹஸ்பண்டு வந்திருந்தோம். ஸோ வந்து எனக்கு அப்போ ஸ்விம் தான் நான் பண்ண மாட்டேன். சும்மா காலையும் கையை தான் ஆட்டிகிட்டு இருப்பேன். ஸோ அது ஒரு எக்ஸசைஸில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஸோ வந்து எனக்கு டெலிவரி டேட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா May 15 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஒரு மே 2 or 5 தெரியல. ஸோ அந்த டைமில் நான் ஒரு சண்டே டைமில் வந்து ஸ்விம்மிங் பூல் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த 2 hours வந்து சும்மா கை கால் தான் ஆட்டி இருந்திருப்போம் போல இருக்குது. ஸோ நல்லா குழந்தை வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி நைட்டு எனக்கு வீட்டுக்கு போனோடனே செம்ம பெயின் இந்த சென்ஸ் வயிறு வலிச்சது, அடிவயிறுலாம் வலிச்சது. ஸோ அப்போ அம்மா வந்து ஏதோ சண்டி வலி மாதிரி இருக்கும், இப்போலாம் ஹாஸ்பிட்டல் போக வேணாம்னு சொல்லிட்டு தைலெல்லாம் தேய்ச்சி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு நான் கழிச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப் போயிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, குழந்தை நல்லா இறங்கிடுச்சுமா, இப்போ உனக்கு டெலிவரி ஆகிற டைம் தான். ஸோ ஆஸ் வெல் அஸ் உனக்கு வந்து சுகர் இருக்குது, நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இப்போயே நீ அட்மிட் ஆகிட அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு டெலிவரி டேட்டு May 15 தானே, ஏன் நான் இப்போயே அட்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லை உனக்கு நல்லா குழந்தை இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்விம்மிங்க்கு நமக்கும் வந்து கண்டிப்பாக வந்து டெலிவரி அந்த டைமில் வந்து நம்ம ஸ்விம் போனால் குழந்தை நல்லா ரொட்டேட் ஆகி நல்லா மூமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா கீழே இறங்கியிருக்கும். ஸோ வந்து யாரெல்லாம் ஒரு 9th மந்தில் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து ஸ்விம்மிங் போங்க நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 9th மந்தில் நம்ம ஸ்விம்லாம் பண்ணுறப்ப அது ஒரு எக்ஸசைஸ் தானே. ஸோ அது வந்து நல்லா நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல் கதைக்கு வருவோம். ஸோ அப்படியே விளையாடிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு என்னை விட்டுருங்கப்பா, நான் ஒரு பேச்சுலர்ன்ற மாதிரி அண்ணாண்ட வந்து தனியாக ஜென்ஸ் குளிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் தான் இந்த பசங்களை வந்து மேய்ச்சிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு தான் மேய்க்க முடியாது. அதுக்கப்புறம் நம்மளாலவே குளிக்க முடியலை, டங்கு ஸ்லிப் ஆகுது. ஸோ அப்படியே வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் நேரம் தொல்லை கொடுக்கலான்ட்டு ஸோ பசங்களை எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேரையும் எடுத்து என் ஹஸ்பண்ட்டை கொடுத்தாச்சு. ஸோ அங்கே இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து ரெயின்ஃபால் மாதிரி போட்டு விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் வந்து குளிச்சுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த தண்ணி மேலே வந்து அடிக்கிறப்போ ரொம்ப தலைலாம் பாரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போதும் என் ஹஸ்பண்ட் போதும் நீ தம்பி தூக்கிட்டே எட்ட போயிட அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படியே வந்து குளிச்சுட்டு அப்படியே எட்ட வந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் இவங்க கூட குளிச்சுட்டு அப்படியே என் ஹஸ்பண்ட் கூட கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அந்த டைமில். ஸோ வந்து அப்சர்வேஷன் பவரும் நல்லாயிருக்கும். டக்குன்னு எதுவும் இருந்தாலும் சீக்கிரமாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ என் பையனுக்கு ஸ்விம்மிங்கு, ஃபுட்பாலு இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ எப்போ பாரு அவன் ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போக சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டாங்கன்னா அது வந்து சீக்கிரம் எல்லா நம்ம அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அந்த குயிக் லேர்னிங் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது சீக்கிரமாக அந்த பவர் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்கள சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு, கேம்ஸு ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலோ, ஒரு கராத்தேவோ, ஃபுட்பாலோ, ஸோ ஏதாவது ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அனுப்பணும் நம்ம சின்ன வயசுலேயே. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எது இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி அனுப்பிட்டோன்னா அதுக்கு நம்ம ஆசையை வந்து அவங்க மேலே வந்து நம்ம திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு எது பிடிக்குது, எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் வந்து நம்ம அவங்கள விட்டுறணும். ஸோ என் பையனுக்கு ஸ்விம்மிங் பூலும் என் தம்பி பையனுக்கும் சொல்லி கொடுத்தோன்னா அழகாக அந்த பசங்களும் கோஆப்ரேட் பண்ணி நம்ம கூட ஸ்விம்மிங் பண்ணிச்சுங்க. அழகாக கால் இப்படி அடிக்கணும், கை இப்படி அடிக்கணும்னு சொன்னாலும் அழகாக பண்ணி. ஆனால் ஸ்விம்மிங் பூல் முடிஞ்சு எழுந்திரிச்சு போகலாம் வீட்டுக்குன்னு சொன்னோன்னா 2ம் ஒரே அழுகை, எழுந்திரிக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஒரு வழியாக 2 பேரையும் எழுப்பி குளிக்க வச்சு ஒரு வழியாக வெளியில் கூப்பிட்டு வந்தாச்சு.
ஸோ போகிற வழியிலே 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போனவுடனே 2 பேருமே போயிட்டு பெட்டில் படுக்க வச்சாச்சு. ஸோ அந்தளவுக்கு ஆட்டம் 2 பேருமே. நான் கூட குளிக்கல, இந்த 2 பசங்களையும் தான் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ நல்லா வந்து ஒரு எக்ஸசைஸான பாடிக்கு நல்லா ஒரு எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ செம்ம டயர்டு, 2 பேரும் நல்லா தூங்கிட்டு வீட்டில் இருந்துன்னு வந்து படுக்க போட்டாச்சு. ஸோ அப்படியே வந்து என் ஹஸ்பண்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பசி வந்துடுச்சு. ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா, எங்கள் பாட்டி வந்து இறந்த நாள். ஸோ கிறிஸ்டினில் பார்த்திங்கன்னா நாங்கள் இறந்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் செய்வோம். அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி, சாலடு, சிக்கன் கிரேவிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டாச்சு. ஸோ நைட்டே எங்கள் அப்பா வந்தோடனே என் பையனுக்கு வந்து விளையாட்டுலாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை தான் போட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் அழகாக சமத்தா தூங்கி எழுந்திரிச்சு அப்போ தான் வந்தாங்களே. ஸோ வந்து வந்த உடனே எங்கள் அப்பா விளையாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே அதை பார்த்தோன்னே 2 பேருமே செம்ம ஹாப்பி. ஸோ அது வந்து அழகாகவும் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா ஆன்லைனில் ஏதோ ஒரு கேம் பார்த்துருப்பாங்க போல். ஸோ அந்த கேம் வந்து ட்ரெயினில் வந்து குட்டி குட்டியாக நான் காட்டுறேன் அது. ஸோ குட்டி குட்டியாக அது வந்து காயின்ஸ் போட்டுகிட்டே போவோம். அதை நம்ம லைட்டாக கிளிக் பண்ணால் அப்படியே சரிஞ்சுன்னு போய் விடுவோம்ல. ஸோ அதை வந்து ஆன்லைனில் பார்த்துருப்பாங்க போல். 1000 ருபீஸ்ன்னு போட்டுருந்துச்சு. ஸோ ஒருத்தவங்ககிட்ட சொல்லி எங்ககிட்டலாம் சொல்ல, ஏன்னா நான் வேணான்னு சொல்லிவிடுவேன், இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வாங்க வேணான்னு சொல்லிடுவேன்ட்டு. ஸோ ஒருத்தவங்ககிட்ட சொல்லி பே பண்ணி வந்துருச்சு போல். பட் வந்து அது ஏதோ டேமேஜ் பீஸ்ன்னு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நேரில் எங்கள் அப்பா தேடி கண்டுபிடிச்சி கடையில் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். 500 தான் சொன்னாங்களாம். ஒரு டைம் ஆன்லைனில் நமக்கு கம்மியாக கிடைக்கும், ஒரு டைம் அதிகமாக கிடைக்குது. அது யானே தெரியல. ஸோ இந்த கேம் தான் சொன்னேன், ட்ரெயின் கேம் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் எங்கள் சண்டே இப்படி தான் ஒரு ஹாப்பியான ஒரு டேவாக போச்சு. ஸோ ஃபேமிலியோட போயிட்டு நல்லா ஒரு ஸ்விம் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து ஃபேமிலியோட வந்து ஒன்றா சாப்பிட்டாச்சு. ஸோ அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் பாட்டியோட இறந்த நாள். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு. நம்ம vlog எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ வந்து என் பையன் அந்த ட்ரெயினை வந்து ஒழுங்காக ரன் பண்ணவே விட மாட்டான். ஸோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசுறதெல்லாம் கேட்டு நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் until then bye from Nandini. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, டேக் கேர்.